இந்த காஸ்ட் சாதி அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்படின்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்குமே, இந்த சூத்திரர்களுக்கு இடையே கொஞ்சம் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க அப்படி இருக்கிறோம் இல்லையா, அதில் எல்லாத்துலேயுமே இது ஒரு ஸ்ட்ரகிள் தான். அந்த இன்னர் ஸ்ட்ரகிளிலிருந்து வெளியில் கொண்டு வருவதற்கான கல்வி முறை, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஊடகங்களை நாம் பயன்படுத்தணும். இந்த மையம் அவ்வாறான ஒரு பணியை சிறப்பாக செய்யும். ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சார் ஊடகம் தொடர்பாக ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஊடகம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இன்றைக்கி நமக்கு தெரியும். ஆனால் இந்த ஊடகத்துக்குள்ளே நம்ம என்ன தகவல் சொல்ல போகிறோம் அப்படிங்கிற விஷயங்களையும் நிறைய பேசினாங்க. நான் என்னென்னவோ நிறையா எழுதி வச்சுருந்தேன். ஆனால் இப்போ ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லணும்னு தோணுது. அது என்ன அப்படின்னா, காஸ்ட் அப்படிங்கிறது ஒரு இன்னர் ஸ்ட்ரகிள். காஸ்ட் இஸ் அ இன்னர் ஸ்ட்ரகிள் ஆஃப் அ எவ்ரி ஹியூமன் பீயிங். எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு போராட்டம் தான் இந்த காஸ்ட் சாதி அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்படின்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்குமே, இந்த சூத்திரர்களுக்கு இடையே கொஞ்சம் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க அப்படி இருக்கிறோம் இல்லையா, அதில் எல்லாத்துலேயுமே இது ஒரு ஸ்ட்ரகிள் தான். இந்த ஸ்ட்ரகிளிலிருந்து எப்படி வெளியில் வருவது, இந்த ஸ்ட்ரகிளில் வெற்றிங்கிறது என்ன, தோல்விங்கிறது என்ன, இந்த தனக்குள் நடக்கிற இந்த போராட்டத்தில் ஒருவன் வெற்றி பெறுகிறான் அப்படின்னா அது தனக்குள் நடக்கிற அந்த போராட்டத்தை சார் சொன்ன மாதிரி எது சரி எது தவறு என்று அறிவுறுத்துகிறவர்களோடு அல்லது அறிவுறுத்தும் புத்தகங்களோடு, இலக்கியங்களோடு, இயற்கையோடு உரையாடிய பின் எடுக்கின்ற சரியான முடிவு வெற்றி, தவறான முடிவு தோல்வி. எது சரியான வெற்றி? இப்போ ஒரு தாழ்த்தப்பட்ட பையன் அல்லது பொண்ணு உயிரை மாய்த்து கொள்ளுதல் அப்படிங்கிறது தப்பான முடிவு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு, விழுப்புரம் பக்கத்தில் ஒரு குக்கிராமத்தில் ராஜகுமாரி அப்படிங்கிற ஒரு இருளர் பெண் 9ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தா. 9ஆம் வகுப்பு படிக்கும்போது அவள் வாங்கின பரிசுகள் 49. அதை வைக்கிறதுக்கு கூட அவங்க வீட்டுக்குள்ளே வீடு இல்லை, குடிசை மூட்டையில் கட்டி ஒரு இதில் தொங்க வச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு நாள் அவங்க அப்பா அம்மா எங்கேயோ போயிடுறாங்க, வெளியில் படுத்துருக்குறாங்க. பக்கத்தில் இருக்கிற ஒரு உயர்த்திக்கிட்ட சாதிக்காரர் என்று சொல்லப்படக்கூடிய ஒருத்தர், அவர் அவங்க அப்பா அம்மா இல்லை அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு பக்கத்தில் வந்துட்டார். அதை பார்த்து இந்த பொண்ணு பயந்துட்டு அலறிடுச்சு. இவ்வளோதான் நடந்தது, வேறு எதுவும் நடக்கலை, அவன் ஓடிட்டான். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, காலையில் இது நைட்டு நடந்துருச்சு, ஊரே கூடிடுச்சு. இவன் இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சு, ஆனால் எதுவும் நடக்கலை அப்படிங்கிறதும் தெரிஞ்சிடுச்சு. அப்போது காலையில் அந்த ராஜகுமாரியினுடைய தாயார் தகப்பனார் இல்லாத போது அந்த அந்த பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு வந்தான் இல்லையா அந்த ஆள், அவருடைய மனைவி ஊராக விளையாட்டுன்னு போகிறல்ல, அங்கெல்லாம் வாத்தியாருங்களோட தானே போகிற, அவங்கெல்லாம் பார்த்தா இனிக்குது, என் புருஷன்னா கசக்குதா. இப்போது இந்த குழந்தைக்கு எது சரி எது தப்புன்னு தெரியல. என்னடா அது, அவன் புருஷன் செஞ்ச தப்பு, அவனை கண்டிக்க வக்கு இல்லாமல் நம்மளை திட்டுறாளே அப்படின்னு இந்த பொண்ணு ஒரு செகண்ட் யோசிச்சிருந்தது. அப்படின்னா இந்த பிள்ளையை வளர்த்தெடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த பள்ளி ஆசிரியர்களோட அது கலந்துரையாடி இருக்கும். ஓகே, இது என்ன திட்டலை, இந்த அம்மாவுக்கு ஏதோ பைத்தியம்
அது ஏதோ ஒரு போராட்டத்தில் இருக்குங்கிறது அந்த குழந்தை உணர்ந்திருக்கும். 9வது வகுப்பு மாணவி என்ன பண்ண முடியும்? உடனே ஒட்டந்தழங்கிற ஒரு தழையை குடிச்சிட்டு இறந்து போனான். அந்த இருளர் சமுதாயமே கண்ணீர் வடிச்சிச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அவள் ஒவ்வொரு கூட்டங்கள்லையும் பேராசிரியர் கல்யாணி அவர்கள் அவளை மரியாதை செய்வார். அப்படி ஒரு மாணவி. இப்போது அந்த இன்னர் ஸ்ட்ரகிளிலிருந்து வெளியில் கொண்டு வருவதற்கான கல்வி முறை, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஊடகங்களை நாம் பயன்படுத்தணும். இந்த மையம் அவ்வாறான ஒரு பணியை சிறப்பாக செய்யும் என்ற எதிர்பார்ப்பில் என்னுடைய வாழ்த்துரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.